இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசினாங்க. பொய்க்கு அளவே இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணாவும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சரா இருக்கிய கேட்டாரா? அவரு சட்டசபையில் கேட்டாரா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னேன். எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யங்கிறதா உனக்கு ஒண்ணும் புரியல. செக் ரெக்கார்ட் டிவில பாரு. பந்துல விட்டு நீ உள்ளங்கல்ல பார்ட்டி பண்ணு நீ சொல்ற. எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்றார், பார்ட்டி பண்ணு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? கேட்கறாங்க. இவன் வைத்து சொல்றீங்க. நீங்க பார்ட்டி ஃபண்டு கடந்த காலத்தில் வசூலித்தீர்கள் சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்டு கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவர் தான் ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் பேச போகுது. அப்ப ஒன்றும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குது முந்திரி கோட்டை, அந்த பையன் எந்திரிச்சு நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற சொல்லுங்கள. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க உடையாந்துருந்தோம். நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏன்டா சபையில் உட்கார்ந்து வெளியே வந்தார். உண்மை, அதான் உண்மை.